சட்டமன்றத்தில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர் பதவி ஏற்படுவதற்கு முதல்ல சட்ட வேட்பாளரை நிறுத்துவதற்கு தளபதி அவர் உத்தரவிட வேண்டும். பின்னால் மற்றதெல்லாம் கடந்த 2021 தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் மகளிர் உதவிக்கு 1000 ரூபாய் அறிவிச்சார். அது சாத்தியமில்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூறினாரு. ஆனா இப்ப அதே 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அது போக இப்ப பிரிச்சு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது பத்தி உங்களுக்கு கருத்து சார்? இலவசத்துக்கு நிறைய அறிவிச்சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் பயனுள்ள திட்டங்களாக இன்றைக்கு நாட்டு மக்களுடைய திருக்கரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களும் பயனுள்ள திட்டமாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் என்ற உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று வழங்கினார்கள். விடியல் பயணம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு மகளிர்கள் இலவசமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து கழகங்கள் அனைத்து நிலைகளிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இருந்ததை காட்டிலும் தேர்தல் அறிக்கை இல்லாத காட்டிலும் நிறைவாக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு உண்மை.